இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சிரிக்காதடா. என்னையா புதுசா பண்ணா திரும்பி அதே இது புதுசுதான். வெல்கம் டு ஐரெக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரா நீ எதுக்குடா இடையில பேசுற? நான் தான் அதையே இப்படி பண்றேன்னு இடியட். வெல்கம் டு ஐரெக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் ஓகே போதும், எனக்கு இன்ட்ரோ வேண்டாம். மேனுஃபேக்சர் சேனல் வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாம். இந்த நாட்டுல இருக்க பறவைகள்லாம் ஏன் பறக்கறதே இல்ல? கரடி பொம்மைகளுக்கு எல்லாம் டெடி பேர்னு யாரு பேர் வச்சா முதல்ல? ஜாமெட்ரி பாக்ஸ்ல இந்த பொருளை எதுக்காக கொடுக்குறாங்க? இவர் எப்படி ஒரு நாட்டோட பிரதமரா ஒரே ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் வேலை பார்த்தாருன்னு ஏகப்பட்ட வியக்க வைக்கிற, பயங்கரமா வாய பழக்க வைக்கிற விதவிதமான விசித்திரமான கேள்விகளுக்கு வினோதமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க பதில்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்கிறதுனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் அவங்க எடுத்துட்டு வர்றது தெரியல. இந்த உலக உருண்டையிலேயே ரொம்ப பழமையான கிரீச்சர் இது டைனோசரா கிடையாது, இல்லையா? அதுவும் இல்ல. நீயே சொல்லு. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுலயே இந்த உலகத்தோட பழமையான உயிரினங்கள்ல ஒண்ணுனா அது சூறா மீன் தான். புதைப்படிம ஆராய்ச்சிகளின் படி இது வரைக்கும் கிடைச்ச உயிரினங்கள்லயே ரொம்ப பழமையான சூறா மீன்களோட தான். அதுவும் அதோட வயசு 450 மில்லியன் இயர்ஸ்க்கு மேல. அதாவது மரங்கள்லாம் முளைச்சு காடுகள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே கடல்ல சும்மிங்க போட்டிருந்த மூத்த குடிகள் தான். ஆனா ஒரு மணி நேரத்துக்கு பிரதமரா இருந்தவரை பாத்திருக்கீங்க படத்துலயா? 1967 சியாரா லியோன்ங்கிற பகுதியோட தேர்தல நின்னு ஜெயிச்சு பிரதமர் பதவி ஏற்புக்கான உறுதிமொழி எல்லாம் எடுத்தாரு சியாக்கா ஸ்டீவன்ஸ்ங்கிற இவர். ஆனா இவர் உறுதிமொழி எடுத்து பிரதமரான ஒரு மணி நேரத்திலேயே அந்த நாட்டோட ராணுவ புரட்சி கிளம்பி இவரை கைது பண்ணிட்டாங்க. அப்படிதான் ஒரே ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் பிரதம மந்திரி ராணுவ படம் இது பண்ணி அவங்க இந்தியால யாரு ஹெல்மெட் போடாம போனாலும் போலீஸ் நிறுத்துவாங்க, ஃபைன் போடுவாங்கறதுதான் சட்டம். ஆனா இவரு மட்டும் ஹெல்மெட் போடாம சுத்துவாரு, யாரும் பிடிக்க மாட்டாங்க. காரணம் இருக்கு. குஜராத்தை சேர்ந்த ஜாக்கிர் மெமன்கிற இவருக்கு தலை ரொம்ப அகலமானது. ஆவரேஜான மனிதர்களோட மண்ட அளவுல விக்கிற எந்த ஒரு ஹெல்மெட்டும் இவரோட மண்டையில பத்தவே பத்தாது. எந்த கடைக்கு போய் எவ்வளவு பெரிய ஹெல்மெட் வாங்கினாலும் இவர் மண்டையில பத்தாமே இருந்திருக்கு. இதனாலேயே ஏகப்பட்ட இடங்கள்ல ஃபைனை கட்டினவரு பிரச்சனையில சிக்கியே பிரபலமாயிருக்காரு. ஹெல்மெட்டே பத்தாத மண்டை வீங்கிய மனிதன் அப்படிங்கிற பேர்ல அந்த ஊரு ஃபுல்லா ஃபேமஸ். இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட இவரோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க இவரை நிறுத்துறதுல அனுப்பி விட்டுறாங்க. அவர் மண்டையாலேயே புது ரூல்ஸ் உருவாக்கி ஓட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் சைஸ்ல ஒரு ஹெல்மெட்டை செஞ்சு போட்டுக்கலாமே. ஊர் உலகம் ஃபுல்லா ஏகப்பட்ட கடைகளை போட்டு மெக்டானல்ட்ஸ் இருக்க மாதிரி நிலாலையும் ஒரு மெக்டானல்ட் இருக்கு. அப்போ வடை சுடுற ஆயா அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரம் மண்ணுக்கு நடுவுல கறியை வச்சு விக்கிற அந்த மெக்டானல்ட் இல்ல, இது ஓட்டவடையோட சென்டர்ல இருக்க மாதிரி நீலால இருக்க ஒரு பெரிய குழிய குறிக்குது. இது அந்த மெக்டானல்ட். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ விண்கல் மோதிதான் இந்த மொரட்டு குழி உருவாயிருக்கு. அதுக்கு மனித பதர்கள் பேர் வச்சு விட்டாங்க. சரி, வழக்கமா நம்ம ஊர் பார்ல என்ன கிடைக்கும்? பாட்டிலு தான். ஆனா ஜப்பான்ல போனீங்கன்னா ஒரு அட்வைஸ் கிடைக்கும். புரியல. அதாகப்பட்டது ஜப்பான்ல டென்ஷிகோ சூடான்னு ஒரு பார் இருக்கு. இங்க குடிக்க போற பைபிள்களுக்கு அவங்களோட கெரியர்ல இருக்க குழப்பத்தை தீர்த்து வைக்கிறது தான் கடையோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதாகப்பட்டது ஜப்பானோட ஒர்க் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கெரியர்ல அடுத்த மூவ் எப்படி எடுக்கலாம், பாத்துக்கிட்டு இருக்க வேலையை கண்டினியூ பண்ணலாமா, வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்ற மாதிரியான பேச்சுக்கள் ஒரு அடிபயங்கர ரூல்ஸ் இருக்கு. அடுத்த கரியர் பாதையில என்ன சூஸ் பண்ணலாம் குடிமக்களுக்கு இந்த மாதிரி திறந்து விட்டுருக்காங்க. அதுலயும் குறிப்பா இங்க வேலை செய்யற பார்ட்டனர்கள் கரியர் கைடன்ஸ் கொடுக்கிற எக்ஸ்பர்ட். இது நம்ம ஊர்க்காரங்க திட்டி போடுவாங்க. வாழ்க்கை பாதை எப்படி சூஸ் பண்ணலாம். ஒரு செகண்டுக்கு கேமுக்கு நடுவுல போடுறதுக்கு கோடிக்கணக்கில் பணம் வாங்குற ஃபீஃபாவையே இலவசமா விளம்பரம் பண்ண வச்சாங்க இந்த கப்படிகள். அதாகப்பட்டது உலகமே உற்று நோக்கிற இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்ல சுத்தமான ஸ்டேடியம் ரூல்னு ஒண்ணு இருக்கு. அதாவது காசு கொடுக்காத எந்த ஒரு பிராண்டையும் கேம் நடக்கும் போது மக்களோட கண்ணுல காட்டக்கூடாது, மறைச்சு வைக்கணுங்கிறதா விஷயம். அது அந்த கேம் நடக்கிற ஸ்டேடியத்தோட பேர்ல இருந்தாலும் அப்படி ஃபேமஸான ஜீன்ஸ் கம்பெனியான லீவைஸ் பேர்லயே இருக்க ஒரு ஸ்டேடியத்தை பேரை மாத்தி விட்டு வெள்ளை கலர் துணியை வச்சு கவர் பண்ணிருந்தாங்க லோகோவை. ஆனா லீவைஸ் கம்பெனி சிம்பிளா திங்க் பண்ணாங்க. உடனடியா அவங்களோட சோசியல் மீடியால அவங்களோட லோகோ இந்த வெள்ளை துணியால மூடப்பட்ட லோகோவை வச்சு விளம்பரம் பண்ணாங்க. அதுக்கு காசு கொடுத்தா கூட கிடைக்கிறத விட அதிகமான அட்டென்ஷன் ஓசிலேயே கிடைச்ச அந்த கம்பெனிக்கு இதே மெத்தட ஷேவிங் கிட் விக்கிற ஜில்லட் கம்பெனியும் அவங்களோட பேர்ல இருந்த ஸ்டேடியத்தை கவர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஷேவிங் பண்ண சோப்பு நோரையை வச்சு மூணு மாதிரி லீவைஸ் ஆரம்பிச்சு வச்சது ஏகப்பட்ட கம்பெனிகளை பிக்கப் பண்ணிக்க சல்லி பைசா செலவு வைக்காம உலகம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு சரகடிச்சு வானத்துல பறக்கிறதுனாலதான் அதுக்கு பறவைனே பேர் வச்சிருப்பாங்க. போது இந்த நாட்டுல இருக்க பெரும்பாலான பறவைகள் பறக்காது, நடக்கும். அதாகப்பட்டது நியூசிலாந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனிப்பட்ட தீவு மாதிரி இருக்கிறதுனால ஆதி காலத்துல இருந்தே இருக்க பறவைகளுக்கு அதை வேட்டையாடக்கூடிய நிலத்துல வாழ்ற விலங்குகளோட எண்ணிக்கையும் கம்மியாவே இருந்திருக்கு. அப்ப இருந்தே நிலத்துல அதை வேட்டையாடுறதுக்கான விலங்குகளே கம்மியா இருக்கிறதுனால காலப்போக்கில் எவல்யூஷன்ல இங்க வாழ்ந்த வளர்ந்த பறவைகள்லாம் பெரும்பாலும் பறக்க முடியாத நடக்கக்கூடிய ஓடக்கூடிய பறவைகளாவே வந்துருச்சு. அதுதான் இன்னைக்கு அங்க அதிகமாவும் இருக்கு. அப்போ பறக்க தெரியாதா உனக்கு? ஆமாயா, இப்ப என்ன அதுக்கு? அப்போ நிஜமாலுமே உனக்கு பறக்க தெரியாதா?
ஐயோ ஒரு குடும்பம் குழந்தைங்களை வச்சு குப்பை கொட்டுறதே பெரும்பாடா இருக்கும் போது ஐயா 108 குழந்தைங்களுக்கு நைனாவா வேலை பாக்குறாரு. ஹாஸ்டல் வச்சிருக்காரா? ஆக்சுவல் ஃபாதர் உகாண்டால வாழ்ந்து வர இந்த உன்னத மனிதரோட பேரு மூசா ஹசாயா கசேரா. கணக்கெடுப்பு படி ஐயாவுக்கு 108 குழந்தைகள், 12 மனைவிகள். இது என்ன பிரமாதம், அவருக்கு 578 பேர குழந்தைகள். ஒரு ஊரையே பேர ஆனா ஐயாவுக்கு குழந்தைங்களா? இருக்க பெரிய பயமே எல்லாரோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறதானா. ஆமா, எங்க இருந்து நான் அந்தமாவே வச்சுக்கிறது? இருக்காதுல்ல. மாசத்துக்கு ஒரு தடவை மக்கள் குறை தீர்ப்பு நாள்னு வச்சு ஃபேமிலில இருக்க ஒருத்தர் பிறந்த நாள் வரும்போது என்ன பண்ணுவாரு? எக்ஸாக்ட்லி. கால்நடை பராமரிப்பு, விவசாயம் ஏகப்பட்ட வேலை பாக்குறதுனால சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல. இதுக்கு மேல எக்ஸ்பேண்ட் பண்ணா உலகம் தாங்காதுன்னு 12 மனைவியோட நிறுத்திட்டாப்ல. உலக எஸ்டிடில அழிக்க முடியாத ஒரு ஆக்சிடென்ட். டைட்டானிக் கடல்ல மூழ்கி போன அந்த நாளப்போ அந்த கடல் நீர் எவ்வளவு கூலிங்கா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி ஆமா, தெரியும்? ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அந்த டைட்டானிக் கடல்ல மூழ்கி போனப்போ அந்த கடல் நீரோட குளிர் -2 டிகிரி செல்சியஸா இருந்திருக்கு. இத உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டோட உணர்த்துற மாதிரி ஒரு மியூசியம்ல வச்சிருக்காங்க. ஸ்டேட்ல இருக்க டைட்டானிக் மியூசியத்துல ஒரு ஸ்பெஷலான ஐஸ் கோல்ட் அண்டா வச்சிருப்பாங்க. பார்வையாளர்களா நீங்க போய் அதுல கைய விட்டு பாத்தீங்கன்னா டைட்டானிக் மூழ்கினப்போ அது எவ்வளவு கூலிங்கா இருக்குன்னு தெரியும். ஏன் இந்த ட்ரை பண்ணி கொஞ்ச நேரம் கூட வச்சுக்க முடியாது, ஒரு நிமிஷம் கூட போற அளவுக்கு குளிருக்கு கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே உள்ள விழுந்தவனுக்கு ஜன்னி வர வைக்கிற அளவுக்கு கோல்ட். அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்ல சிக்கினவங்களோட நிலைமையில நினைச்சாதான் பாவமா இருக்கு. உலகம் முழுக்க பலரும் அறிஞ்ச ஒரு பரிச்சயமான கேரக்டர்னா இதான். நீலப்பா. இந்த டாஜ் மீம் ஆக்சுவலா ஷீபா இனு பிரீட்ல வர இந்த டாக் ரேண்டம் அதோட ஓனர் போட்டோ எடுத்து போட அது உலக ஃபேமஸ் ஆச்சு. நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ். நீலவா டேய் கபிலவா. ஆனா இதுல ஹைலைட்டான மேட்டர், அட்சுகோ சாட்டோங்கற இந்த டாகோட ஒரிஜினல் ஓனர் இன்டர்நெட்ல இந்த டாக் கிடைச்ச ஃபேமை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் வந்தப்போ எல்லாத்தையும் தவிர்த்து இருக்காங்க எல்லாருக்கும் இது சொந்தமா இருக்கணும்னு. அதோட இந்த டாகோட ஃபேமஸான 7 போட்டோக்களை மட்டும் ஏலத்துல விட்டு அதுல வந்து $3.4 மில்லியன் கிட்டத்தட்ட 28 கோடியும் சேரிட்டிக்காக கொடுத்துட்டாங்க. தங்கம்ல நம்பரிங் சிஸ்டத்துல முடிவே இல்லாம ஏகப்பட்ட நம்பர்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நம்பரா இருக்கிறது தான் இந்த 4ஆம் நம்பர். அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இந்த 4ஆம் நம்பருக்கு மட்டும்தான் அதோட ஆங்கில பேரான 4ங்கற அதோட லெட்டரும் கரெக்டா 4 எழுத்துக்கள் இருக்கும். இது மத்த எந்த நம்பருக்கும் இல்லங்கறதும் ஸ்பெஷல். இந்த பர்கர் விக்கிற மெக்டானல்ட்ஸ் பல நாடுகள்லயும் ஜங்க் ஃபுட் விரும்பிகளையும் குழந்தைகளையும் கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா 1970ல இவங்க பார்த்த ஒரு வேலை போதைப் பொருள் கும்பல அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்தது. போதை பொருள். அதாவது 1970ல மெக்டானல்ட்ஸ் அவங்க கொடுக்கிற ஃபுட்டோட இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை கொடுத்திருக்காங்க. நல்லா நீளமா அளவா எடுத்து சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி. ஆனா இந்த ஸ்பூன் கஸ்டமர்களை விட போதை கைகளுக்கு பிடிச்சு போச்சு. ஏன்னா கோலமாவை கரெக்டான அளவுல எடுத்து யூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்பூன் ஆட்டா இருந்திருக்கு. அதனாலேயே பவுடர் உறிஞ்சிகளுக்கு இது பயங்கர பலன் அளிக்க கூடியதா இருக்கு. பரபரப்பா யூஸ் பண்றாங்க. பிறவென்ன கம்பெனியோட பேர் கெட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காக ஸ்பூனோட டிசைனை இந்த மாதிரி மாத்தி விட்டாங்க. ஆண்டாண்டு காலமா பஞ்சடைக்கப்பட்ட இந்த கரடி பொம்மைகளுக்கு டெடி பேருங்கிற பேர் இருக்குங்கிறது நாம் அனைவரும் அறிந்தது. ஆனா அந்த பேர் எப்படி இந்த பொம்மைக்கு வந்தது தெரியுமா? மக்களுக்காக சொல்றேன். 1906ல அமெரிக்க அதிபரா இருந்த தியோடர் ரூஸ்வெல்ட்ங்கிறவர் காட்டுக்கு கரடி வேட்டைக்கு போனப்போ அவர் வேட்டையாட எந்த ஒரு கரடியும் சிக்காம போயிருக்கு. அப்ப அவர் கூட போன காட்ஸ் அவருக்கு தெரியாம எங்க இருந்த ஒரு கருப்பு கரடியை பிடிச்சிட்டு வந்து அதை மரத்துல கட்டி வச்சு அதை சுடரோடு கேட்டுக்க எதிர்க்க முடியாத நிலைமையில இருக்க விலங்கு வேட்டையாட மாட்டேன்னு அவரு விட்டுருக்காரு. அந்த கதை பின்னாட்கள்ல நியூஸ் பேப்பர்ல வந்து பெரிய ஃபேமஸ் ஆச்சு. அப்ப இருந்த டாய் கம்பெனிகள் இந்த கதையை பேஸ் பண்ணி பஞ்சடைக்கப்பட்ட கரடி பொம்மைகளுக்கு டெடி பேர்னு பேர் வச்சு விட்டாங்க. அதுக்கு அமெரிக்கால அப்போ ஏகோபித்த வரவேற்பு. எந்த அளவுக்கு அது ஃபேமஸ்னா இவருக்கு அடுத்த அதிபரான வில்லியம் ஹாவர்ட் டாஃப்ட்ங்கிறவருக்கும் அவரோட பேரை மென்ஷன் பண்ற மாதிரி பில்லி பாசம்னு ஒரு பொம்மையை உருவாக்குனாங்க. ஆனா அது டெடி பேர் அளவுக்கு ரீச் ஆகல. அப்பவே ஊத்திக்கிச்சு. பள்ளி பருவத்துல பலருக்கும் அந்த சந்தேகங்கள்ல ஒண்ணுதான் இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்ல வெட்டியா இது எதுக்குன்னு. மத்த எல்லா பொருளுக்கும் ஒரு வேலை இருக்கும்போது இவனுடைய வேலை என்னன்னு மட்டும் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா நீளமா ஒரு கோட்டை வரைஞ்சோம்னா அதை ஸ்கேல வச்சு என்ன அளவுங்கிறத அளந்துடலாம். அதே நேரம் வளைவா ஒரு கோட்டை வரைஞ்சு விட்டோம்னா அதை வெறும் ஸ்கேல வச்சு அளக்க முடியாது. அப்ப இந்த பைபிளை பயன்படுத்தி ஒரு அளவை குறிச்சுக்கிட்டு அதை அந்த வளைவான கோட்டுக்கு மேல வச்சு வச்சு அளந்தோம்னா நமக்கு வளைஞ்சிருக்க கோட்டோட அளவையும் கண்டுபிடிக்க முடியுமா? அதுதான் அதோட வேலையா இருந்திருக்கு. இத சொல்றதுக்காக இது தெரியாம இந்த வீடியோல இருந்து சில வினோதமான தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்த்ததில் உங்களை ஈர்த்தது எது? சொல்லி கொடுக்கலையே. உங்களுக்கே தெரியாது. கண்டுபிடிங்க. பாட்டா இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. இதயம் இதய குட்டியா கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டுங்க. சேனலுக்கே புதுசா அதுல போடுங்க. இந்த வீடியோவை நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க அந்த நாய் எவ்வளவு அதை வச்சு இப்போ எக்கச்சக்க மீமா இருக்கட்டும் இப்ப வரைக்குமே போட்டுதான் இருக்காங்க. ஆனா அவங்க பாருங்க அது காசு கிடைச்சும் அத இதுக்குதான் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குன்னு உணவே எடுக்கல. அது பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம் தான் அப்படின்னு பார்த்தா அவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய காசு கூட இருந்திருக்கலாம். அதனால அவங்க தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா காசு இல்லாதவங்க கண்டிப்பா விட்டுருக்காங்க. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இந்த
பார்ல அட்வைஸ் பண்றது அப்படிலாம் இங்க ஒண்ணும் இல்ல. இங்க ஆரம்பிச்சாங்க, முடிஞ்சிடும். அங்க வேலை பாக்குற எல்லாம் அடி வாங்கிட்டு தான் வருவாங்க. ஆமா ஏண்டா உன் வேலை என்ன ஊத்தி கொடுக்கறத மூடிட்டு ஊத்தி கொடுக்க அட்வைஸ் எல்லாம் பண்ணா எடுத்து கொடு. ஆமா ஆமா இங்க இருக்கிறதுக்குலாம் வேலைக்கு ஆகாது. அது நாங்களே இது சொல்ல இல்லாம இருக்கணும் தான் இங்க வந்து ஆமா, அதான். அங்க வந்து அட்வைஸ் பண்ணா எவனாவது கேட்பான். அப்புறம் அந்த மேக்ஸ் அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து எனக்குமே அதுல இருக்க முக்காவாசி இது எனக்குலாம் இல்ல, யாருக்குமே அது தெரியாது. இது ஒண்ணு வளைவர மாதிரி இருக்குது ஏதோன்னு சொன்னார்ல. அது ஆமா, என் பேர் எனக்கு தெரியாது. அது எதுக்கு யூஸ் பண்றோம்னு நம்ம டீச்சரும் சொல்லி கொடுக்கல. ஆமா, அதான் டிவைடர். அதுக்கு எதுக்கு அது அது பேர் மட்டும் தெரியும், ஆனா எதுக்குன்னு தெரியாது. அது எனக்கு அதுவும் தெரியாது. எதுக்கு யூஸ் பண்ணணும் அதை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அது டீச்சருங்க அத வச்சு என்ன நல்லா கோடு போட்டு இந்த வட்டமா என்னமோ பண்ணுவோம். அதான் வட்டம் மாதிரி இந்த பேப்பரை வட்டமா வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு வேணா யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இது புதுசா இருந்துச்சு, உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்